நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆயத்த ஆராதனையை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவகரம் எங்களோடு கூட இருப்பதாக. பரிசுத்தரே உமக்கு நன்றி. நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. இரக்கமுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. காருண்யமே மெய் துதிக்கிறோம். கேடகமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். புகலிடமே மெய் துதிக்கிறோம். நம்பிக்கையானவரே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி எங்களோடு கூட இருந்து வந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தயவு நிறைந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய காருண்யத்தினால எங்களை அணைத்து கொள்ளுகிற தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. எங்களோடு கூட நீங்க அசைவாடுவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீ. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க மகிமைப்படுவீராக. பாட போற பாடல்கள், ஜெபிக்க போற ஜெப குறிப்புகள், கேட்கக்கூடிய வசனங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆவியோடும் உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க நீங்க உதவி செய்யுங்க. தேவகரம் வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே. தினமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே. தினமாடி ஆடி துதிப்பே.
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஹல்லேலூயா. பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார், தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றை வழி என்றே கூறுவோம். அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அவர் எந்நாளும் நம்மோடு இருப்பதினால்
அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். அன்று எலியா எலிசா மூலம் அற்புதம் செய்தார். இந்த நாளில் எங்கள் மூலம் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தாலே ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது. இந்த காலத்திலே உலகை கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கல்லான நெஞ்சம் கரைந்திட செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். இந்த பொன்னான இயேசுவை, புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். தேவனை வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயன்படுத்திடுவார். பொன்னான இயேசுவை, புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். பொன்னான இயேசுவை, புண்ணிய நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கும். அவர் ஒன்றே வழி என்றே கூறுவோம். ஹல்லேலூயா. ஜெபத்தோட பாடல் புஸ்தகத்தில் 178வது பாடல். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகர். இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடும். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே.
வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புத்தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா, கரையோர மரங்கள் ஏராளமா கனிதர வேண்டும் தாராளமா, இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியணும், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியணும், குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியணும், விண்ணகமே
இறங்கி வரணும் பெருமழையா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா, எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும் ராஜா, கண்கள் காண வேண்டும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியணும், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே, தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே, யாக்கோபின் தேவனின் சத்தம் கேட்கணும், யாக்கோபின் தேவனின் சத்தம் கேட்கணும், சபைகள் கேட்கணுமே ராஜா, சபைகள் கேட்கணுமே, எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியணும், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியணும், ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே, ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே, குருடர் பார்க்கணும் செவிடர் கேட்கணும், குருடர் பார்க்கணும் செவிடர் கேட்கணும், மூடவர் நடக்கணுமே ராஜா, மூடவர் நடக்கணுமே, எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியணும், விண்ணகமேகம் இறங்கணும், வல்லமை மலையாய் பொழியணும். ஹல்லேலூயா.
உள்ளத்தோடு உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. எங்களை காண்கிற தெய்வம் எல்ரோயி நீங்கதான்ப்பா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 ஆராதனை. பரலோக பிதாவே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு இன்னும் இடத்துல அன்பு கூற நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவகரம் எங்களோடு கூட இருப்பதா ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம்.
கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ ஆவியானவர் இருக்கிற இடங்கள்ல நிச்சயமாக என்ன இருக்கும்? விடுதலை நிச்சயமாக இருக்கும். அப்போ நம்ம எப்போதுமே விடுதலையோடு வாழணும், ஆசீர்வாதங்களோடு வாழணும். பிசாசினுடைய எந்த விதமான போராட்டமும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளே நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு எந்த விதமான போராட்டமும் எந்த விதமான அசுத்த ஆவிகளோட கிரியைகளும் நம்மளுக்குள்ளே செயல்படாது. அப்போ நம்ம எப்பொழுதுமே விடுதலையோடு இருக்கணும். அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுது நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்ம நிச்சயமாக விடுதலையோட ஆசீர்வாதங்களோடு நம்ம வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம்மளுக்குள்ளே எப்போதுமே செயல்படணும். அப்படின்னா ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேணும் அப்படின்னு பைபிளில் இருந்து ஒரு சில வசனங்களை நம்ம பார்ப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எப்போ நம்மளுக்குள்ளே வாசம் செய்வார் அப்படின்னா தாகத்தோடு நம்ம கேட்கும்போது மட்டும்தான் அவர் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுவார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் நான் ஊற்றுவேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்கும்போது எப்படி நம்ம கேட்குறோம்? அதை ஒரு பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தாகம், ஒரு விருப்பம், ஒரு ஏக்கத்தோட அந்த பொருளை நம்மளுக்கு வாங்கி தர்ற வரைக்கும் நம்ம அந்த காரியத்தை நம்ம விடவே மாட்டோம். அதை எப்படியாவது நம்ம வாங்கி ஆகணுங்கிற ஒரு வாஞ்சை நம்மளுக்குள்ளே இருக்கும். அந்த பொருளை நம்ம வாங்கி தந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம்? மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுவோம். அதே மாதிரி தான் கர்த்தருடைய ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரியம் நம்மளுக்குள்ள தாகம் இருக்கணும். எப்படியாவது நம்ம அந்த ஆவியானவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். யாக்கோப்பு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போராடி தான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அதே மாதிரி நம்மளும் தேவனிடத்தில் மன்றாடி அனுதினமும் ஜெபிக்கணும். தாகத்தோடு கேட்கும்போது நிச்சயமாக அந்த ஆவியானவரை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். அப்போ ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரியம் நம்மளுக்குள்ள தாகம் இருக்கும்போது மட்டும்தான் ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 1வது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாவீது சொல்றாரு, மானானது நீரோடைகளை எப்படி வாஞ்சித்து கதறுதோ அதே போல என்னுடைய ஆத்துமா என்ன செய்தான்? உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அப்போ தாவீதை போல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனிடத்தில் வாஞ்சையா தாகத்தோடு நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நம்மளுக்குள்ள அந்த ஆவியானவரோட அபிஷேகத்தை தேவன் நம்மளுக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ நம்ம 2வது காரியம் அபிஷேகத்தை ஆவியானவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒருமனப்பட்டு நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக ஆவியானவருடைய வல்லமையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. அந்த இடத்துல நிச்சயமாக ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்பட்டுச்சா இல்லையானா நிச்சயமாக ஆவியானவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் அந்த இடங்களில் இறங்கி வர்றாரு. அந்நிய பாஷைகளை தேவன் அந்த இடத்துல இருந்த எல்லாருக்குள்ளேயும் அந்த வரங்களால் அவர் நிரப்புறார். 2வது காரியம் நம்ம ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது ஆவியானவருடைய வல்லமையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ 2வது காரியம் என்னென்னா நம்ம ஒருமனப்பட்டு நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். எப்படியாவது அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது அவருடைய வல்லமையை நம்மளுக்குள்ளே வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விருப்பத்தோடு நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம ஒருமனதோடு காத்திருக்கும் போது அவருடைய ஆவியானவருடைய வல்லமையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 17வது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
தேவன் சொல்லிட்டாரு, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அவர் சொல்லிட்டார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லிட்டார்னா நிச்சயமாக அதை நம்மளுடைய மத்தியில் செய்யாமல் இருக்கவே மாட்டார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னா நம்ம அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அந்த ஆவியானவரை நம்மளுக்குள்ளே அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ கேட்டால் நிச்சயமாக ஆண்டவருடைய வல்லமையை நம்மளுக்குள்ளே தருவார். நம்ம சும்மா இருக்கிறதுனால ஆண்டவரே உங்கள் வல்லமை எனக்குள்ளே வேணும் வேணும் வேணும்னு நம்ம உள்ளத்தில் நம்மளுடைய சிந்தனையில் இருந்தால் மட்டும் ஆண்டவர் அந்த வல்லமையை தரமாட்டார். நம்ம கேட்கும்போது தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக அந்த ஆவியானவருடைய வல்லமையை நம்மளுக்குள்ளே அவர் தந்தருளுவார். யோவான் எழுதின புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ அவருடைய நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் அவர் நிச்சயமாக நம்மளுக்கு தருவார். மத்தேயு 7:7 சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் புஸ்தகத்தில் சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எதை கேட்டாலுமே அவருடைய நாமத்தில் கேட்கும்போது நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்ம கேட்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மளுக்கு தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். அப்போ எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய நாமத்தினால நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அவருடைய ஆளுகையை அவருடைய வல்லமையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன் நம்ம இந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்? எதுக்காக இந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள தேவை அப்படின்னா, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். அப்போ ஏன் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம அந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு அவருடைய அபிஷேகம் நிச்சயமாக நம்மளுக்கு தேவை. அவருடைய அபிஷேகம் இல்லாமல் இந்த பூமியில் நம்ம வாழவே முடியாது. பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம சாட்சியாக வாழ முடியும். எந்த விதமான பாவமும் நம்மளை அணுக முடியாது. இப்போ ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். அப்போ அந்த பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ஏன் தேவை அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு பலன் கிடைக்குது. நம்ம எப்பப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பெல்லாம் நம்மளை தேற்றுகிறது, நம்மளை பலப்படுத்துகிறது யார் அப்படின்னா ஆவியானவர் தான். அப்போ பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் நம்மளுக்கு ஏன் தேவை அப்படின்னா, நம்ம பலத்தோடு வாழ அவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. 2வது, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு தேவை. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம அந்த பூமியில் சாட்சியாய் வாழணும் அப்படின்னா அவரோட அபிஷேகம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. நம்ம ஊரில் நம்ம குடும்பங்களில் சாட்சியாக வாழ அவருடைய அபிஷேகம் அவருடைய வல்லமை தேவை. இந்த பூமியில் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு நிச்சயமாக தேவை. எவ்வளோ பெரிய பாவம் நம்மளை சூழ்ந்து வந்தாலும் அந்த ஆவியானவருடைய வல்லமை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக அந்த பாவம் செய்யுங்கிற ஒரு எண்ணமோ சிந்தனையோ நம்மளுக்குள்ளே உண்டாகாது. அப்போ எல்லா பாவங்களையும் வெறுக்க வைக்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பூமியில் நம்ம கடைசி பரியந்தம் நம்ம சாட்சியாக வாழ்வதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் நிச்சயமாக நம்மளுக்கு தேவை. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நம்மை நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ இயேசு கிறிஸ்துவ தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே அபிஷேகம் வல்லமை இருந்ததுனால மட்டும்தான் அவரால் ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு. நன்மை செய்கிறவராயின் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயே அந்த பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் அந்த வல்லமை இருந்துச்சு. அதனால தான் அவரால் ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாரையும் விடுதலையாக்க முடிஞ்சிச்சு. அப்போ அவரை ஆராதிக்கிற நம்மளுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் இல்லாமல் நம்ம இந்த காலத்தில் எதையுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ எழுப்புதலுக்கு தேவை அவருடைய அபிஷேகம். பாவமில்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவருடைய அபிஷேகம் தேவை. இந்த பூமியில் நம்ம எல்லா காரியங்களையும் மேன்மை உள்ளவர்களாக வாழணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. இந்த எழுப்புதலுக்கு முக்கிய காரணமே அவருடைய வல்லமை இருந்தால் மட்டும்தான் நம்ம எழுப்புதலை நோக்கி ஓட முடியும். அப்போ எழுப்புதலுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோட நிறைவு நம்மளுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நம்ம எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த அபிஷேகம் வல்லமை நிரப்பப்பட்டவராக இருக்கும்போது அவரை ஆராதிக்கிற நம்மளுக்குள்ளேயும் அந்த அபிஷேகம் அந்த வல்லமை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் நம்ம நிச்சயமாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு எழுப்புதலுக்குரிய வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அதனால் அந்த நாளில் இருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் அவருடைய அபிஷேகத்தினால் அவருடைய வல்லமையினால் நம்ம நிரப்பப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்ம நிரம்பி ஜெபிக்கும் போது எந்த விதமான பாவத்தையும் மேற்கொள்ள முடியும், எழுப்புதலை காண முடியும், கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக வாழ முடியும். அப்போ ஃபஸ்ட்டு காரியம் என்னென்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம தாகத்தோடு நம்ம தேவனுடைய சமூகத்தில் கேட்கும்போது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மூணாவது, அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கார். அப்போ அவருடைய நாமத்தில் நம்ம கேட்கும்போது நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காரியத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நாளில் நம்மளை வல்லமையினால் நிரப்புவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நம் கண்களை மூடி இந்த காரியத்தை அர்ப்பணித்து நம்ம அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நிரம்பி நிரம்பி வழிகிற அந்த அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த நிறைவு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நாங்கள் தாகத்தோடு கேட்குறோம்ப்பா. ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்னீங்களா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை கொண்டு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள வெளிப்படணும். இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் நாங்கள் சாட்சியாய் வாழணும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பற்ற வைக்க வந்தே பூமியிலே அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி ஆவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி ஆவியாமல் எப்பொழுதும்
அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில் நீங்கள் வந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. எங்களை கொண்டு நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கீங்களோ அந்த சித்தத்தை, அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற எங்களை இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாளைய தினங்களில் நடக்கிற ஆராதனை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஆராதனையில் உம்முடைய அக்கினி வெளிப்படட்ட ஆண்டவரே. வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே உம்முடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக. ஊழியர்களை வல்லமையாய் நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. ஆராதனையின் வேளையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் வெளிப்படட்டும். உம்முடைய அளவில்லாத மகிமை ஒவ்வொரு திருச்சபையும் மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் தாமே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு ஆராதனையிலையும் காண நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. திரளான ஜனங்களை ஒவ்வொரு ஆலயத்திலும் நீர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீர் மாற்றி போடுங்க. ஆராதனையில் நீங்கள் மகிமைப்படுங்க. உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் அப்பா ஆண்டவரே, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொருத்தருடைய ஜெப குறிப்புகளுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதிலை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமை ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தட்டும்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென்.